இந்திய சினிமாவில் சிறந்த இயக்குனர்களில் ஒருவர் சங்கர். இவர் ஆரம்ப காலத்தில் இயக்குனர் S.A. சந்திரசேகரோடு இணைந்து துணை இயக்குனராக பணியாற்றி வந்தார். பிறகு 1993இல் அர்ஜுன் நடிப்பில் வெளியான ஜென்டில்மேன் என்ற திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானார். இதனையடுத்து ஜீன்ஸ், முதல்வன், பாய்ஸ், அந்நியன், சிவாஜி என தற்போது வரை சங்கர் இயக்கியிருக்கும் திரைப்படங்கள் அனைத்துமே பிரம்மாண்டமான படைப்புகள் என ரசிகர்களால் போற்றப்பட்டு வருகின்றன. ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த 2010ஆம் ஆண்டு வெளியான எந்திரன் திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் தமிழ் சினிமாவை உலக அரங்கிற்கு எடுத்து சென்றார் இயக்குனர் சங்கர். ஆனால் இந்த எந்திரன் திரைப்படத்தின் கதை இயக்குனர் சங்கருக்கு சொந்தமானது இல்லை என்றும் தான் எழுதிய ஜூகிபா கதையை திருடி திரைப்படமாக சங்கர் எடுத்திருப்பதாகவும் கவிஞர் ஆரூர் தமிழ்நாடன் என்பவர் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு தொடர்ந்த குற்றவியல் வழக்கு திரைத்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி இயக்குனர் சங்கர் உயர் நீதிமன்றத்தில் அப்போது மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என கூறி சங்கரின் மனுவை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கவிஞர் ஆரூர் தமிழ்நாடன் தொடர்ந்த குற்றவியல் வழக்கை ரத்து செய்ய கோரி கடந்த 2020ஆம் ஆண்டு மீண்டும் இயக்குனர் சங்கர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். சங்கர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்து இந்த குற்றவியல் விசாரணை தொடரட்டும் என தெரிவித்தது. இயக்குனர் சங்கருக்கு இந்த வழக்கு பின்னடைவை ஏற்படுத்தி வந்த நிலையில் தனது கதையை திருடி எந்திரன் படத்தை எடுத்ததற்காக 1 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி கவிஞர் ஆரூர் தமிழ்நாடன் தாக்கல் செய்த உரிமையியல் மனுவை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தள்ளுபடி செய்தார். இது இயக்குனர் சங்கருக்கு சாதகமாக அமைந்த நிலையில் தனி நீதிபதி தீர்ப்பை எதிர்த்து கவிஞர் ஆரூர் தமிழ்நாடன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு 2 நீதிபதிகள் அமர்வில் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதுவரை வழங்கப்பட்டிருக்கும் நீதிமன்ற உத்தரவுகள் இருவருக்கும் சாதகமாக உள்ள நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டும் ஆரூர் தமிழ்நாடன் எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த குற்றவியல் மனுவின் அடிப்படையில் சங்கருக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. மேலும் எந்திரன் திரைப்படத்தின் கதை அமைப்பு, கதாபாத்திரம், கருப்பொருள் கூறுகளை திலுமன் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஆய்வு செய்து அதில் கவிஞர் ஆரூர் தமிழ்நாடன் எழுதிய ஜூகிபா கதைக்கும் எந்திரன் திரைப்படத்தின் கதைக்கும் இருக்கும் ஒற்றுமையை அறிக்கையாக சமர்ப்பித்தது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் இயக்குனர் சங்கர் மீதான கதை திருட்டு குற்றச்சாட்டு நிரூபணமாகி உள்ளதாகவும் காப்புரிமை சட்டத்தை இயக்குனர் சங்கர் மீறியிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் 2022 சட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்ட குற்றமாக வகைப்படுத்தப்பட்டிருப்பதால் எந்திரன் திரைப்படத்திற்காக பெற்ற சம்பளத்தின் மூலம் சங்கர் வாங்கிய 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அசையா சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை உத்தரவிட்டது. சங்கருக்கு எதிரான பதிப்புரிமை மீறல் விவகாரத்தில் அமலாக்கத்துறை எடுத்திருக்கும் நடவடிக்கை நாட்டில் இதுவரை இல்லாத முன்மாதிரி நடவடிக்கை என வழக்கறிஞர் எஸ். கார்த்திகை பாலன் தெரிவித்திருக்கிறார். செக்ஷன் 63 காப்பிரைட் ஆக்டில் வந்து செக்ஷன் 63 இந்த மாதிரியான காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டை வந்து ஒரு வயலேஷனாக சொல்லுது. அதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் இருக்குது. ப்ளஸ் ஃபைன் இம்போஸ் பண்ணுறதுக்கும் கோர்ட்டுக்கு பவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 63 செக்ஷன் காப்பிரைட் ஆக்ட் வந்து இந்த PMLA ஆக்ட்னு சொல்லக்கூடிய ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அந்த ஆக்ட் கீழே ஷெட்யூல்டு அஃபென்ஸாக பார்ட் B வருது. ஸோ அதனால EDக்கு இந்த மாதிரியான வயலேஷனில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான அதிகாரம் EDக்கு கண்டிப்பா இருக்கு. இந்த வழக்கில் குற்றம் எதுவும் நிரூபிக்கப்படாத நிலையில் தனக்கு நோட்டீஸ் எதுவும் வழங்காமல் அமலாக்கத்துறை தனது சொத்தை முடக்கியது அப்பட்டமான துஷ்பிரயோகம் என இயக்குனர் சங்கர் தெரிவித்திருக்கிறார். பதிப்புரிமைக்கு எதிராக பெரிதாக சட்டங்கள் இல்லாத நிலையில் திலுமன் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இது குற்றம் என எவ்வாறு நிரூபிக்க போகிறது என்ற கேள்வியும் எழுகிறது. இன்னும் வந்து குற்றம் நிரூபிக்கப்படலை. ஸோ அது வழக்குகள் வந்து இன்னும் நிலுவையிலே இருக்குது. ஒரு தீர்ப்பு வந்து ஒரு சாரருக்கு சாதகமாகவும், இன்னொரு தீர்ப்பு கிரிமினல் வழக்கு பொறுத்த வரைக்கும் ஆரூர் தமிழ்நாடன் அவர்களுக்கு சாதகமாகவும் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு முழுமையான ஒரு தீர்வு வந்து இந்த வழக்கில் வரல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து என்ன ஒரு ரீசனுக்காக இந்த அட்டாச்மெண்ட்டை ED வந்து உடனே செஞ்சாங்க, அதுவும் நோட்டீஸ் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி சங்கர் தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நோட்டீஸ் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டிஸை அட்டாச் பண்ண வேண்டிய அவசரம் என்ன இருந்தது அப்படின்றது வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மதியழகன்.